இங்க நிக்கிறா. சார் சார். என்னைய கூப்பிட்டீங்க? ஆமாங்க, அன்னைக்கு கோவத்துல உங்களை கண்டுபடி திட்டிட்டேன், மன்னிச்சுக்கோங்க. பரவாயில்ல பரவாயில்ல. ஆமா, உங்க அம்மாக்கு ஆபரேஷன் பண்ண சொன்னீங்களே, பண்ணிட்டீங்களா? இல்லங்க, அவங்களுக்கு ஆபரேஷன் பண்ண 1 லட்சம் தேவைப்படுது. அந்த பணத்தை யார் எனக்கு கொடுக்குறாங்களோ அவங்களே லவ் பண்ணலான்னு முடிவு பண்ணிருக்கேன். என் சூழ்நிலை அப்படி இருக்கு. நான் தரேங்க. என்ன லவ் பண்ணுவீங்களா? ஓகேங்க. நாளைக்கு பணத்தோட வரேன். எந்த ஹாஸ்பிட்டல் மட்டும் சொல்லுங்க. ஹாஸ்பிட்டல்லாம் வேண்டாம், பக்கத்துல இருக்கிற பார்க்ல 11 மணிக்கு வெயிட் பண்றேன், அங்க வந்து கொடுத்துருங்க. ஓகே. உங்க பேரு? திவ்யா. அழகா இருக்கு. நாளைக்கு பணத்தோட வரேன். பாய். ஏங்க, சொல்லுங்க, என்னையா இங்கே வர சொன்னீங்க? அன்னைக்கு உங்களை கோவமா பேசிட்டேன், அதான் உங்ககிட்ட சாரி கேட்கலான்னு. பரவாயில்லைங்க, இட்ஸ் ஓகே. நான் உங்களை லவ் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஐயோ, ஏங்க நிஜமாவா சொல்கிறீங்க? ஆமாங்க. ஏங்க சும்மாலாம் சொல்லாதீங்க. எங்க அம்மா ஆபரேஷனுக்கு 1 லட்சம் தேவைப்படுது. நானும் எங்கெங்கேயோ கேட்டு பார்த்துட்டேன், கிடைக்க மாட்டேங்குது. 1 லட்சம் தானே? என் மாமியாரை காப்பாற்ற நான் தரேன். நாளைக்கு நான் சொல்கிற இடத்துக்கு வந்துடுங்க, சரியா? சீனு, நான் பானிபூரி சாப்பிடணுமா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம். பின்ன எதுக்கு சீனுன்னு கூப்பிட்ட? சூப்பர் ஸ்டார் கருப்பு தான், ஆனா எவ்வளவு அழகா நடிக்கிறாரு. கோயில் கருப்பு தான், ஆனா அது எவ்வளவு அழகா கூவுது. அதுக்கு என்னையும் கூவ சொல்றியா? அது இல்லங்க, நீங்களும் கருப்பு தான், ஆனா உங்க நல்ல மனசு எனக்கு தெரியாம போச்சு. என்ன சொல்றீங்க? உங்களை பத்தி விசாரிச்சதுல ரொம்ப நல்லவர்னு கேள்விப்பட்டேன். அதனால உங்களை லவ் பண்றதா முடிவு பண்ணிட்டேன். எங்க அம்மா அப்பவே சொன்னாங்க, சிகப்பா உள்ள பொண்ணுங்களுக்குலாம் கருப்பா உள்ள பசங்களை ரொம்ப பிடிக்கும்னு. அது சரியா தான் போச்சு. நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட், ஆனா எனக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம். சொல்லுடா கண்ணு, நான் தீர்த்து வைக்கிறேன். எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, 1 லட்சம் ரூபாய் தேவைப்படுது. 1 லட்சம் இல்லைன்னு சொல்லிட்டா லவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிடுவாளோ? என்ன யோசிக்கிறீங்க? இல்ல இல்ல இல்ல, 1 லட்சம் தானே, 2 நாள் கழிச்சு வா, தரேன். ரொம்ப தேங்க்ஸ் சீனு, நான் வரேன். சக்சஸ். உன்னை மறந்தா வெறும் மண்ணு இருக்கிற ஒன்னால பறக்குற தன்னால கிறங்குற நொறுங்குற பாரு நான் மாப்பல. அம்மா, என்னடா இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா வர? என் லவ் சக்சஸ் ஆயிடுச்சுமா. அப்படியா? டேய் வாடா, என் மருமகளை பார்க்கலாம். அவசரப்படாதம்மா, அவங்க அம்மா உடம்பு சரியில்லாம இருக்காங்க. குணமானது நீ, நானும், அப்பா 3 பேரும் முறையா போய் பொண்ணு கேட்போம். சரி. அம்மா, அந்த பொண்ணுக்கு 1 லட்ச ரூபா மெடிக்கல் செலவுக்காக தேவைப்படுதா? என்னோட சேவிங்ஸ்ல இருந்து கொடுக்கட்டுமா? ஓ, தாராளமா குடுறா, நம்ம வீட்டுக்கு வர மருமக தானே அவ. தேங்க்ஸ்மா. அம்மானா அம்மா தான். போடா. வாங்க திவ்யா. பார்க் வர சொல்லிட்டு திடீர்னு வாழைத்தோப்பு வர சொல்லிட்டீங்க. அதுக்கு காரணம் இருக்கு, அதை விடுங்க. இந்தாங்க திவ்யா, நீங்க கேட்ட 1 லட்ச ரூபா.
ரொம்ப தேங்க்ஸ்ங்க. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் கண்டிப்பா நான் உங்களை மீட் பண்ண வரேன். இனி எதுனா உதவி வேணா என்கிட்ட கேளுங்க. கண்டிப்பா கேக்குறேங்க. சரிங்க. ஹாஸ்பிட்டல்ல எங்க அம்மா கூட யாரும் இல்ல. இப்ப நான் போகட்டுமா? ஓகே திவ்யா. ம். ஐயோ ஐயோ குளிருதே. ஐயோ ஐயோ ஏய் ஏய் என்ன பீரோ திறந்து பணத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஐயோ டே பாலு. ஐயோ டே பாலு. டே பாலு. பாலு தானேப்பா, ஐயோ இரு ஊத்துறேன். அட பாவி, எனக்கு பாலே ஊற்றுருவோம் போல இருக்கே. ஏய் அப்பாவுக்கு முடியல, டாக்டரை பார்க்கணும். ஒரு 300 ரூபா பணத்தை கொடுத்துட்டு போடா. ஐயோ அட அம்மா. நானே 1 லட்ச ரூபாய்க்கு 300 ரூபாய் குறையுதுங்கிறேன். ஆ? என்ன பண்ண போறேன்னே தெரியல. நீ கம்முன்னு படுப்பா. என்னது 300 ரூபா குறையா இருக்கா? டேய் டேய் பணத்தை எடுத்துட்டு போறான். இவனை சும்மா விடக்கூடாது. ஐயோ என் சம்பாதிச்ச பணத்தெல்லாம் எடுத்துட்டு போறானே, நான் என்ன பண்ணுவேன்? உன்னை சும்மா விட மாட்டேடா. நீ எங்க போனாலும் விட மாட்டேன். ஆஹா, எதுக்கு இங்க வந்து உட்கார்ந்துருக்கிறான் அம்மன் கோயில் வாசல்ல? 1 லட்ச ரூபா பணத்தோட வந்தானே, ஒருவேளை அம்மன் கோயில் உண்டில கிண்டில போட போறானோ? ஆஹா, பணம் 1 லட்சம் ரூபா போட விடக்கூடாது. முதல்ல உள்ள பூந்து தடுத்துடணும். வெயிட், ஐ எம் கமிங். பாலாஜி, பாலாஜி, பாலாஜி. வா திவ்யா. இதுல நீங்க கேட்ட 1 லட்ச ரூபாய் இருக்கு. வாங்க ஹாஸ்பிட்டல் போலாம். ஹாஸ்பிட்டல்ல வேணாம் பாலாஜி. அம்மாவை இந்த நிலைமையில நீங்க பார்க்க கூடாது. அவங்களுக்கு குணமானதும் சொல்றேன், அப்ப வந்து பாருங்க. ஆமால, கரெக்ட் தான். சரி சரி, நீங்க போய் அம்மாவை பாருங்க. ஓகே பாலாஜி. ம். ஏண்டா மகனே, ஏண்டா அம்மன் கோயில் உண்டியல்ல பணத்தை போடுவான்னு பார்த்தா அம்மனே வந்து வாங்கிட்டு போகுது. டேய், இந்த அப்பாவை பார்த்தா உனக்கு பரிதாபமா தெரியலையா? ஏண்டா அப்பா குளிர் ஜலத்துல ஆடிக்கிட்டு இருக்கிறேன், ஆஸ்பத்திரிக்கு போனா 300 ரூபா கொடுறான்னு கேட்ட, குடுத்தியாடா? பெத்த வயிறு பத்தி எரியுதுடா. பா, சும்மா இந்த பொய்லாம் பேசிட்டு இருக்காத. பெத்தது அம்மா, வளர்த்தது தான் நீ. வளர்த்த கடமைக்கு நான் உனக்கு என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். உன்கிட்ட காசு கொடுத்த நீ என்ன ஹாஸ்பிட்டல்ல போயிருப்ப. பக்கத்து வீட்டு பார்வதி கூட ஊரை சுத்திட்டு இருக்க. விஷயம் தெரியாம பேசாதடா. எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். வேலையை பாரு. என்னடா எல்லா விஷயமும் உனக்கு தெரியும்? சரி அது இருக்கட்டே, யாரா அந்த பொண்ணு? அந்த பொண்ணை தான் நான் லவ் பண்றேன். அவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். அவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிக்க போறியா? ம். டேய், இந்த அப்பாவை கொஞ்சம் திரும்பி பாடுறா. சும்மா சும்மா எல்லாம் பேசிட்டு இருக்காதப்பா. எதா இருந்தாலும் வீட்டுக்கு போய் பேசலாம். வா.